ஐ வாண்ட் அ கால் கேர்ள். வித்தின் 20 minutes பொண்ணு இங்கே வந்திருக்கணும் ராஜ். அண்ட் ஒன் மோர் திங், ஃப்ரெஷ் பீஸா வேணும். டோன்ட் வரி சார், இப்போ தான் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு. பார்க்க நல்லா ரசகுல்லா மாதிரி இருக்கா. உடனே அங்கே அனுப்பி வைக்கிறேன். யுகதீரன் தன் கையில் ஒரு ஷாம்பைன் பாட்டிலை எடுத்து அதை ஒரு குட்டி கிளாஸில் ஊற்றி உறிஞ்சினான். தன் அறையில் இருந்து கொண்டே வெளியே சற்று தூரத்தில் பறந்து விரிந்திருக்கும் கடலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வெளியே வந்த காரின் சத்தம் அவன் காதில் விழுந்தது. 5 நிமிடத்தில் அவன் அறைக்குள் யாரோ வந்திருப்பதை பின்னே திரும்பி பார்க்காமலே உணர்ந்தவன், ரிமூவ் யுவர் ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ். அப்போது அவனுக்கு பின்னே இருந்து எந்த பதிலோ அல்லது சின்ன சத்தம் கூட கேட்காமல் இருக்க சட்டென திரும்பினான் அவன். தொளதொளவென ஒரு பிங்க் கலர் சுடியில் மிரண்ட விழிகளுடன் பார்க்கவே சிறிய பெண்ணாக முகம் முழுக்க பயத்துடன் அங்கு நின்ற பெண்ணை பார்த்ததும் தீரனின் இதயம் வேகமாக துடித்தது. தனக்கு இதயமே இல்லை என்று நினைத்து கொண்டு இத்தனை வருடங்கள் வாழ்ந்தவனின் எண்ணத்தை பொய்யாக்கி இருந்தாள் அவள். மெதுவாக அவள் அருகே சென்றவன் அவள் கன்னத்தில் தன் ஒற்றை கையை வைக்க அவளோ பயந்து பின்னே சென்றாள். அவளை அலேக்காக அப்படியே தூக்கியவன் தன் பஞ்சு மெத்தையில் அவளை கிடத்தினான். அவளோ அவனை பயத்துடன் பார்க்க அதை கவனிக்காதவன் தன் டி-ஷர்ட்டை கழட்டி வீசிவிட்டு அவள் மீது படர அவளோ அவன் பாரம் தாங்க முடியாமல் கத்திவிட பதறி நகர்ந்தான் தீரன். இன்னும் நான் ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள ஏண்டி இப்படி கத்துற? அவளின் மென்மையின் அழகை மறைத்துக் கொண்டிருக்கும் அவளின் துப்பட்டாவை கழட்டி விட்டெறிந்தான். இப்போது தீரனின் கண்கள் அவளது மேடு பள்ளங்களை ரசனையாக வருட அவன் பார்வையில் கூச்சம் கொண்டவள் தன் கைகள் கொண்டு மறைத்தாள் தன் அழகை. இதுவரை தீரனிடம் வந்த பெண்கள் அத்தனை பேரும் அவன் கூறும் முன்னே தன் உடைகள் கலைந்து அவன் உடைகளையும் சேர்த்து கலைந்து கிரேக்க சிற்பம் போல இருக்கும் அவனின் உடலை முத்தங்களால் துளைத்து அவனுடனான கூடலை ஏதோ கிடைத்தற்கரிய இன்பம் போல கத்தி கூச்சலிட்டு அந்த அறையை மோக முனகல்களால் நிறைய செய்வர். ஆனால் இவளோ அவனை கண்டு பயம் கொள்வதும் அவள் அழகை மறைக்க முயற்சி செய்வதும் அவனுக்கு ஆர்வத்தை தூண்டியது. பொறுமையாக அவள் டாப்பை விலக்கி அவள் வெற்றிடையை வருடியவாறே அவன் அவளிடம் கேட்டான், பயமா இருக்கா? அவளோ தலையை மேலும் கீழும் ஆட்டினாள் பாவமாக. Are you still virgin? அவளோ ஒன்றும் புரியாமல் விழித்தாள். அவளின் இளஞ்சிவப்பு நிற இதழ்களை தன் ஒற்றை விரலால் வருடினான். லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? அவன் சந்தேகமாக கேட்க அவளோ இல்லை என்று தலையாட்டினாள். பேச மாட்டியா? இல்ல உனக்கு தமிழ் தெரியாதா? குழப்பமாக கேட்க அவளோ தெரியாது என்பது போல தலையை ஆட்டினாள். அவனோ ஒரு பெருமூச்சு விட்டு அவளை பார்த்தான். இப்போ நீ வாயை திறந்து பேச முடியுமா முடியாதா? தன் பொறுமையை இழந்த தீரன் மிரட்ட அவனது கோபம் நிறைந்த விழிகளை பார்த்தே பயம் கொண்டவளின் வார்த்தைகள் தடுமாறின. எனக்கு பயமா இருக்கு, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. அவள் பேசும்போதே கண்களில் நீர் நிறைந்துவிட அவனுக்கோ உள்ள முருகியது. இதுவரை எந்த பெண்ணிடமும் தீரன் இத்தனை மென்மையாக பேசியதில்லை. ஏன் மென்மையாக பார்த்தது கூட இல்லை. வாரம் முழுக்க பிசினஸ் பிசினஸ் என்று ஓடுபவன் வார இறுதியில் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருப்பான் தன் கெஸ்ட் ஹவுஸில். அன்று அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. 2 நாள் இரவிலும் மன்மதனாக மாறி தன்னிடம் வரும் விலை மாதுக்களை வைத்து கட்டில் விழா கொண்டாடுவான். அவ்வளவுதான் பெண்களுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு. எந்த பெண்ணிடமும் தானாக சென்று வழிய மாட்டான். ஏன் ஆசையாக கூட பார்த்தது இல்லை இதுவரை. அவன் வாழ்வில் சில பெண்களால் நடந்த கசப்பான அனுபவங்களால் பெண்களினத்தை விட்டு எப்போதும் ஒதுங்கியே இருக்கும் தீரனுக்கு தன் உடல் தேவையை புறம் தள்ள முடியவில்லை. அதற்காகவே விலை மாதுக்களை வைத்து தனக்கான உடல் சுகத்தை பூர்த்தி செய்து கொள்வான். அந்த வகையில் இன்றும் அதே போல ஒரு பெண்ணை தன் கெஸ்ட் ஹவுஸிற்கு வர கூறியிருக்க அவளோ அவனது உடலை தொடுவதற்கு பதிலாக அவனது உள்ளத்தை நெருங்கிக் கொண்டிருந்தாள். தன் மிரண்ட விழிகளாலும் தன் அதீத அழகாலும். அவள் பயத்தை புரிந்து கொண்டவன் அவளை விட்டு விலகி தண்ணீரை எடுத்து அவளுக்கு குடிக்க கொடுத்தான். அவனை பார்த்து கொண்டே அதை வாங்கியவள் தாய்க்கு பயந்த குழந்தை மருந்தை குடிப்பது போல அந்த தண்ணீரை குடித்து முடித்தாள். அவளின் அந்த படபடக்கும் விழிகளும் நீரில் ஈரமான அவளின் பிங்க் நிற இதழ்களும் வெண்சங்கு கழுத்தும் என தன் கண்களாலேயே
பெண் அவளை ஸ்கேன் செய்து கொண்டிருந்த தீரன் அவளின் கழுத்துக்கு கீழேயும் தன் பார்வையை மேயவிட்டான். என்ன ஏஜ் உனக்கு? தெரியாது. வாட்? ஏஜ் தெரியாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் நேம் என்ன? சம்யுக்தா. இவ்ளோ பயம் இருக்க நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? பார்க்க வேற இவ்ளோ சின்ன பொண்ணா இருக்க. படிக்க காசு இல்லையா? வீட்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா? அதான் இவனுங்க கிட்ட உன்னை உங்க வீட்ல வித்துட்டாங்களா? தீரன் கேள்விகளை அடுக்க முழுதாக 4 நாட்களுக்கு பிறகு தன்னிடம் ஒருவன் இத்தனை பொறுமையாக பேசவும் சம்யுக்தாவும் சற்றே தைரியமாக பேச ஆரம்பித்தாள். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியலையே. கரகரக்கும் குரலில் பதில் சொன்னாள். அவள் பொய் கூறுவது போலவோ அல்லது நடிப்பது போலவோ தீரனுக்கு தெரியவில்லை. எதிரே இருப்பவன் பொய் சொல்கிறானா உண்மையை கூறுகிறானா என்பதை துல்லியமாக கண்டுபிடிப்பான் தீரன். அவன் கண்களே போதும், எதிராளி உண்மையை உளறிவிடுவான் பயத்தில். சரி கிளம்பு, உன்னை அந்த ராஜ்கிட்டயே விட்டுட்டு வரேன். இல்ல, நான் அங்க போக மாட்டேன். அங்க என்ன அடிக்கிறாங்க. பயந்து நடுங்கினாள் அவள். அவளது பயத்தை புரிந்து கொண்டான் தீரன். உனக்கு இந்த ஊர்ல வேற யாரும் தெரியும்? சொல்லு, நான் அங்கேயே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். தீரன் அப்படி கூறினாலும் அவளை வெளியே எங்கும் அனுப்பி வைக்க துளியும் மனமில்லை. ஆனால் அவள் தன்னை கண்டு பயம் கொள்வதால் அந்த ஆசையை கைவிட்டான். எனக்கு யாரையும் தெரியாது. அப்போ என் கூடவே இருக்கியா? நீங்க என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? எனக்கு பசிச்சா சாப்பாடு கொடுப்பீங்களா? என்ன இருட்டு ரூமுக்குள்ளெல்லாம் வச்சு லாக் பண்ண மாட்டீங்கல்ல? அப்புறம் மேல வந்து பொத்துன்னு விழ மாட்டீங்கல்ல? கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றவளை வாழ்வில் முதல் முறையாக தீரனின் கண்கள் ரசித்து பார்த்தன. அவளின் சிவந்த இதழ்கள் அவனது மோகத்தை தூண்டிவிட்டது. அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஆனா அப்பப்போ இப்படி கிஸ் மட்டும் பண்ணுவேன். தீரன் அவள் இதழ்களை முற்றுகையிட்டான். சம்யுக்தா அதிர்ந்து விழிக்க அவனோ மென்மையிலும் மென்மையாய் அவள் இதழ்களோடு தன் இதழ்களை கலந்தான். சம்யுக்தாவின் இடையை தன் விரல்களால் வருட அவளது உடல் சிலிர்த்தது. அது தீரனை பெத்துக்கொள்ள செய்ய இன்னும் ஆழமாக அவள் இதழ்களில் தன் இதழ்களால் யுத்தம் புரிந்தான். சம்யுக்தா தன் உணர்வுகளின் பிடியில் அவன் இதழ்களை கடித்துவிட அதிலேயே அவளை விட்டு விலகினான் தீரன். நீங்க இப்படியெல்லாம் பண்ணா நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன். சம்யுக்தா அழுது கொண்டே தன் இதழ்களை புறங்கையால் அவள் துடைக்க அந்த நொடி முடிவு செய்தான் தீரன். இனி ஒரு நொடி கூட அவளை தன்னை விட்டு பிரியவிடக் கூடாது என்று. அவளின் இதழ் சுவையே தீரனின் உடல் முழுக்க தீராத ஆசையை அவள் மீது உருவாக்கியிருந்தது. அவன் நினைத்தால் அந்த நொடியே அவளை பலவந்தமாக அடைந்துவிட முடியும். ஆனால் சம்யுக்தாவோ மனமுவந்து தன்னிடம் அவளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். என்றாவது ஒரு நாள் அவளை முழுதாக அனுபவிக்கும் வரை தன்னை விட்டு அவளை அனுப்பக்கூடாது என்று உறுதி கொண்டவன் தன் டி-ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டான். தப்பு பண்ணிட்ட பேபி, நீ என் கண்ணில் பட்டிருக்க கூடாது. உன்னை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் முழுசா அனுபவிச்சுட்டு தான் அனுப்பி வைப்பேன். தீரன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். பிறகு கட்டிலில் கிரேக்க சிற்பம் போல் கிடந்த சம்யுக்தாவை பார்த்தான். சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உண்மையாவா? ஆனா நீ என் கூட தான் இருக்கணும். இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நீங்க யாருமே இல்ல. சம்யுக்தாவின் வார்த்தைகள் தீரனுக்குள் ஏதோ ஒரு புதுவித மாற்றத்தை உண்டாக்கியது. அதை அவன் பெரிதுபடுத்தவில்லை. உனக்கு பசிக்குதா? ஆமா, நான் லாஸ்டா காலையில சாப்பிட்டது. தீரன் நேரத்தை பார்த்தான். மணி இரவு 10 நெருங்கி இருந்தது. சரி, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்ல இருந்து வெளியே போக கூடாது. அவள் சமத்தாக தலையை ஆட்டிக்கொண்டாள். பிறகு தன் காரில் வெளியே சென்று உணவு வாங்கிக் கொண்டு திரும்பினான். அப்போது அவனது நடவடிக்கைகளை நினைத்து அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தீரன் தனக்குத்தானே பேசிக்கொள்ள ஆரம்பித்தான். நீயாடா இது? ஒரு பொண்ணுக்காக ஃபுட் வாங்க போற? அவகிட்ட இவ்ளோ சாஃப்டா பேசுற? ஒரே நைட்ல மாறிட்ட தீரா நீ. என்னடா, அவ அழகுல மயங்கிட்டியா? யாரு? நானா? இவளை விட எவ்வளவோ அழகிங்க கூட எல்லாம் இன்டிமேட்டா இருந்திருக்கேன்.
இவ ஏதோ கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இந்த தீரன் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற மாட்டான். தனக்குத்தானே பேசியபடி காரை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் செல்ல அங்கு சம்யுக்தா இல்லை. எங்கு தேடியும் அவள் கிடைக்காமல் போக தீரனின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. எங்கு சென்றாள் சம்யுக்தா? தீரன் அவளை கண்டறிவானா? சம்யுக்தாவின் வருகை தீரனின் வாழ்வை மாற்றுமா? சம்யுக்தாவின் கடந்த காலம்தான் என்ன? கேளுங்க Falling for the Call Girl ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.